கோவையில் ஈமு கோழி மோசடியில் ஈடுபட்ட சுசி ஈமு நிறுவன இயக்குநருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கோவை டான்பீட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த குருசாமி சுசி ஈமு ஃபார்ம்ஸ் இந்தியா எனும் நிறுவனம் தொடங்கி கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து மோசடி செய்ததாக அதிரடி புகார் கூறப்பட்டது. பொள்ளாச்சியில் 1087 முதலீட்டாளர்களிடமிருந்து 19 கோடியே 2 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கடந்த 2012ஆம் ஆண்டு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கோவை டான்பீட் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் குருசாமிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் மோசடி செய்த தொகையான 19 கோடியே 2,40,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் தடை உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக பொய்யான அறிக்கை தாக்கல் செய்ததாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வன பாதுகாப்பு, மலைவாச தலங்கள் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான அறிக்கையை தாக்கல் செய்திருப்பதாக கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் முறையான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். அன்றைய தினம் விசாரணைக்கு நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி மூலம் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பூந்தமல்லியில் பகலில் ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து கொண்டு இரவில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 ஆட்டோ டிரைவர்களை போலீசார் கைது செய்தனர். பூந்தமல்லி பகுதியில் வாகன கண்காணிப்பில் ஈடுபட்ட காவல்துறை கரையான்சாவடியில் ஆட்டோவில் சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த நபர்களை மடக்கி சோதனை செய்தனர். அவர்களிடம் 3 கிலோ கஞ்சா, 1400 போதை மாத்திரைகள், 5 போதை ஊசிகள் இருந்ததை போலீசார் கைப்பற்றினர். இதைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களான ஆவடியைச் சேர்ந்த மனோஜ்குமார், ராஜ்குமார், விக்னேஷ், பிரதீப், ஹரிதர் ஆகிய 5 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோணம் தொழில்நுட்பக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மாணவனை 3ஆம் ஆண்டு மாணவர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. 2ஆம் ஆண்டு கணிப்பொறி பிரிவில் படித்து வரும் புதுக்கடையைச் சேர்ந்த மாதேஷ் எல்டனை 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 20 பேர் கும்பலாகச் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த மாதேஷ் எல்டன் ஆசாரிப்பள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் நிறுவன ஊழியரை காரில் கடத்தி 20 லட்சம் ரூபாய் பறித்த வழக்கில் கைதான உதவி ஆய்வாளரின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த முகமது கவுஸ் என்பவரை கடத்திய வழக்கில் கைதான திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாசிங், வருமான வரித்துறை அலுவலக பணியாளர் தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாலும் உதவி ஆய்வாளரை காவலில் எடுத்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாலும் தற்போதைய நிலையில் ஜாமீன் தர முடியாது என தெரிவித்து வழக்கின் விசாரணையை பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சேலம் சூரமங்கலம் காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இதுகுறித்து மக்கள் சமூக நீதி பேரவையின் மாநில பொருளாளர் சுமதி சேலம் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் கடலூரில் பத்திரிகையாளரை சந்தித்த சீமான் பெரியார் குறித்தும் பெண்கள் குறித்தும் அவதூறு கருத்துக்களை தெரிவித்தார். பொது அமைதியை கெடுக்கும் வகையிலும் சமூகத்தில் கலவரத்தை தூண்டும் வகையிலும் கருத்துக்களை வெளியிட்ட சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். புகாரின் பேரில் சூரமங்கலம் காவல்துறையினர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.
ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக தொகுதியில் வாக்காளர்களை கொட்டகைகளில் அடைத்து வைப்பதை தடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ராஜா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இது குறித்து நடைபெற்ற விசாரணையில் மக்கள் ஏன் கொட்டகைக்கு செல்ல வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனுவுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக யூடியூபர் திவ்யா உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த 2 சிறுவர்களை கொண்டு திவ்யா கள்ளச்சி என்ற யூடியூபர் மூலம் பாலியல் சீண்டலில் ஈடுபட வைத்து அதனை படம் பிடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதன் மூலம் பணம் திரட்ட முயற்சித்ததாக திவ்யா கள்ளச்சி, சித்ரா மற்றும் ஆனந்த், கார்த்தி ஆகிய 4 பேர் மீது மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மீனாட்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் தொடர்பாக மேலும் அதன் அடிப்படையில் 4 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். தாய்லாந்திலிருந்து ஜூஸ் பவுடர் பாக்கெட்டில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 23 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கஞ்சாவை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் பெண் உள்பட 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்திற்கு மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் கடத்தி கொண்டு வரப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்ததால் சுங்கத்துறை அதிகாரிகள் தனிப்படை அமைத்து சோதனை நடத்தினர். பாங்காக்கிலிருந்து வந்த பயணிகளின் உடைமைகள் சோதனை செய்தனர். அப்போது 3 பேரின் உடைமைகளில் 24 பழ ஜூஸ் பவுடர் பாக்கெட்டில் உயர் ரக பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்களை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரவுடி அன்பு இன்று இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் சரமாரியாக அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 6 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 3 அரிவாள்களையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பள்ளி வகுப்பறைக்குள் மனித கழிவு வீசப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காமநாயக்கன் பாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு அறையில் சுவர் மற்றும் மாணவர்கள் அமரும் இருக்கைகள் முழுவதும் மனித மலம் வீசப்பட்டிருந்தது. இன்று காலை பள்ளி திறந்ததும் இதனை அறிந்த தலைமை ஆசிரியர் அளித்த புகாரின் பேரில் பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் மற்றும் காமநாயக்கன் பாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். மாணவர்களே இந்த செயலில் ஈடுபட்டார்களா அல்லது மர்ம நபர்கள் ஈடுபட்டார்களா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வகுப்பறை முழுவதும் வீசப்பட்டுள்ள மனித மலத்தை சுத்தம் செய்யும் பணிகளில் துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை சிறையில் கைதி உயிரிழந்த விவகாரத்தில் சிறை அதிகாரிகள் 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நெல்லையைச் சேர்ந்த ஏசுதாஸ் என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இதனிடையே ஏசுதாஸ் கடந்த 27ஆம் தேதி சிறை கழிவறையில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறப்பட்ட நிலையில் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி கோவை மத்திய சிறையின் துணை அலுவலர், உதவி அலுவலர் உள்பட 4 பேரை சஸ்பெண்ட் செய்து சிறை நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது.